இதெல்லாம் சொன்னவங்களை திட்டுவோமா? சரி, இதுவே வந்து நீங்க ஒரு இடத்துக்கு தேடி போறீங்க, ஓகே, அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு somewhere you see இந்த இடத்துக்கு போனா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் யூ கோ தேர், பட் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல்லா ஃபாக், கண்ணுல ஒண்ணுமே தெரியல. வாட் டிட் யூ டூ? இல்ல, நீங்க தானே போயிருக்கீங்க, உங்ககிட்டே திருப்பி காசு நீங்களே வாங்க முடியாதுல்ல. So we change plan, but also we sort of don't blame anybody, right? We think that as a lesson, right? So அதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து மேப்ல போகும்போது வேலை கிடைக்கலன்னா நீ தான் நான் படிக்க சொன்ன, வேலை கிடைக்கல அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தூக்கி போடுறோம்ல அந்த blame. So this is something kind of like இதே ஸ்டோரி தான் என்னோடதும். ஸோ I would say like I'm a privileged kid in a way. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிச்ச பையன் அப்படிலாம் கிடையாது. நான் தேர்ட் ஜென்ரேஷன். எங்க வீட்டில் எங்க தாத்தா பாட்டி படிச்சிருந்தாங்க, எங்க அப்பா அம்மா படிச்சிருந்தாங்க, எங்க அப்பா டீச்சர், நான் பையன். ஸோ லைக் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் சார்ட்டட். பட் ஆனா அதுவே ஒரு பிரச்சனையும் இருக்கு. ஸோ பிரதீப் நம்ம வீட்டில் சொல்லிடாங்க. பட் தி திங் இஸ், ஸோ whenever we have something also is a problem, we do not have something is also a problem. அது என்னன்றதுதான். ஸோ லைக் ஆஸ் எனி ஃபேமிலி ஹூ நோஸ் லைக் வாட் இட் இஸ், நான் மொத்தம் 6 ஸ்கூல் படிச்சிருக்கேன். 2 வருஷம் படிப்பேன், இந்த ஸ்கூல் தான் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல் சேர்த்திடுவாங்க. ஸோ வேற ஸ்கூல் சேர்த்துனா பையன் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ டில் நவ் லைக் ஐ ஸ்டடி லைக் 5 schools. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 ஸ்கூல் படிப்பேன். 12 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு முன்னே போய் ஒரு 5 ஸ்கூல் படிச்சிருக்கேன் மொத்தமா. எல்லா ஊர், அதாவது எங்க வீடு இந்த சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் எல்லா ஸ்கூல்லையும் நான் படிச்சிருக்கேன். ஸோ தென் ஸ்கூல் முடிஞ்சிச்சு. 12th அப்போ எனக்கு வந்துட்டு, நான் இப்போ சென்னையில படிச்சுட்டு இருந்தேன். நாங்க இருந்த வீட்டுக்கு மேல பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கும், டெய்லியும் ஃபிளைட்லாம் போகும். பட் ஸோ சம்வேர் இப்போ வந்து ஐ நோ லைக் why I liked it, ஏன் எனக்கு பிடிச்சிச்சுன்னு தோணும். ஆனா எனக்கு அப்போ அதுக்கு ஆன்சர் தெரியாது. பட் ஐ லைக் ஃபிளைட் இதெல்லாம். ஓகே, பைலட் ஆகலாம். சரி, பைலட்டுக்கு நிறைய காசு, கண்டிப்பா நம்மளை படிக்க வைக்க மாட்டேன். சரி, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். So that is something where I can get closer to flight. Maybe after that நான் படிச்சு பைலட் ஆகலான்றது இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ன்றது டிப்ளமோ, இட்ஸ் நாட் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் படிச்சாதான் இருக்கு, டிப்ளமோ படிக்க கூடாது. ஸோ அகெயின் நான் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே என்னை வந்து ட்ரிபிள் தான் சேர்த்தணும். ஏன்னா என்னோட இன்னொரு சித்தி ட்ரிபிள் படிச்சிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சதோட கோர் சப்ஜெக்ட் படிச்சாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வந்து இங்கே, ஐ டு நாட் வாண்ட் டு நேம் த காலேஜ், பட் இங்கே இருக்க ஒரு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு காலேஜ்ல நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஜாயின் இன்ஜினியரிங், தட் டு ட்ரிபிள். சரி, ஏதோ எனக்கு ஏரோநாட்டிக்ஸ் இதெல்லாம் பிடிச்சனால ஸ்கூல்ல வந்து ஏரோநாட்டிக்ஸ் கிளப்ல இருந்தேன். இந்த ஏரோ மாடலிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். புக்கெல்லாம் வாங்கி ஃபிளைட்டை பத்தி படிச்சிருக்கேன். ஆனா நான் ட்ரிபிள் பத்தி எதுவுமே படிச்சது கிடையாது. த திங் இஸ், அதுவும் நான் காலேஜ் சேர்ந்த டைம் வந்து அரௌண்ட் 2008 அந்த பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்க மாதிரி காலேஜே நீ செல்போன் வச்சுக்கோ, டீச்சர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துட்டு சிலபஸ் அனுப்புறது, நோட்ஸ் அனுப்புறதுலாம் இல்லை, கிடையாது. அப்போ அதுவும் அது ஹாஸ்டலு, நீங்க போன் வச்சுக்க கூடாது ஹாஸ்டல்ல, கம்ப்யூட்டர் கிடையாது ஃபர்ஸ்ட் இயர். ஸோ 2 நாள் காலேஜை சுத்தி பார்க்கலாம். எவ்வளவு பெரிய கேம்பஸா இருந்தாலும் 2 நாள் சுத்தி பார்க்கலாம். அதுக்கு மேலே என்ன சுத்தி பார்க்க முடியும்? ஸோ அப்படியே அங்கங்க நகர்ந்து லைப்ரரி இருந்துச்சு. சரி, லைப்ரரிக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காட் இன் டு லைப்ரரி. ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே லைக் சங்ககிரின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து குட்டி லைப்ரரி தான் இருக்கும். சின்ன வயசுல லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா அங்க வந்து மேகசின்ஸ், புக்ஸ் அப்படி இல்லைன்னா ரொம்ப இந்த படிக்கிற மாதிரி காலேஜ் புக்ஸ் அப்படிதான் இருக்கும், தவிர மற்ற புக்ஸ் தான் இருக்கா. ஸோ இந்த காலேஜுக்குள்ள போனோன்னே they had like books, ஏன்னா யூனிவர்சிட்டி, so they had like books from all the departments. சரி, என்ன படிக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் இதுதான் படிக்கணும்ன்றது இருக்கும். So I started like exploring everything. So computer, animation, அது இதுன்னு சொல்லிட்டு like I read like all the books I can, and also that college is a very good college. So internetல வந்துட்டு இருக்கிற எல்லா foreign magazines, books, white papers எல்லாமே இருக்கும். Like there is nothing you cannot find there ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இன்டர்நெட் கிடையாது, இந்த அளவு இருந்தாலும் இன்டர்நெட் கிடையாது. So you cannot go on Google search and find things. So I was looking at it. So இந்த இதுல வந்துட்டு எனக்கு ட்ரிபிள்இல வந்து மேக்ஸ் வந்துட்டு எனக்கு சாரி எனக்கு ஒழுங்கா ஸ்கூல்ல மேக்ஸ் சொல்லி கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு இன்டெகிரல் டிஃபரன்ஷியல் வந்துட்டு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ என்ன ட்ரிபிள் போய் சேர்த்துனாங்க. தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர், அதுவும் அந்த காலேஜ்ல தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர் 3 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அந்த 3க்கு 100 மார்க்ஸ். ஸோ நீங்க 2 லைனுக்கு மேல எனக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபார்முலாவே போடவும் முடியாது. ஆனா என்னன்னா அந்த காலேஜ்ல வந்து எல்லாரும் லைக் பீப்புள் ஃப்ரம் வெரி குட், என்ன சொல்றது, லைக் ஆந்திரால இருந்து தான் நிறைய பசங்க வருவாங்க. அவங்களாம் எப்படின்னா அப்படி கிளாஸ்ல போன் வச்சு, அப்போ 1100 போன் தான் இருக்கும், அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு மேக்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் குட் லைக் அதர் பீப்புள் வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திங்ஸ் டிடன்ட் கோ இன் மை வே. பட் ஆனா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐ நோ லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். வந்து ஸோ ஃபைனலி ஐ ஃபிகர்ட் அவுட்
ஓகே எனக்கு இது ஒழுங்கா வரல, எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டுருங்க, நான் அப்படியே ஐ வில் மேனேஜ் அண்ட் தென் கம் அப் அப்படின்னு சொன்னேன். காலேஜ்ல வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். அப்போ வந்து ஆக்சுவலா அந்த ஐடி பூம் இருந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிபிள் இல ஈஸியா சீட்டு கிடைச்சிடும், ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ சீட்டு கிடைக்காது. காலேஜ்ல இருந்து அப்படிலாம் நீ இங்கே மார்க் வாங்க மாட்டேன்னா உனக்கு இந்த சீட்டு கொடுக்கணுமான்னு கொடுக்கல. ஓகேவா? So in the meantime, like I figured out I'm good with computers and things. I know what I want to do. So I decided like I will go back and then like I will change my course. வீட்டுல ஒத்துக்கல. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்க மாட்டாங்க, அப்புறம் அடம்பிடிச்சுதான் எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். ஸோ சேம் திங், நான் இல்ல காலேஜுக்குலாம் போக மாட்டேன் இனிமேல் அப்படின்னா. சரி ஓகே, தே செட் லைக் டெல் மீ லைக் வாட் யூ வாண்ட் டு டூன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆக்சுவலி சோஸ் அனிமேஷன் காலேஜ் இன் சென்னை. நாங்கள் போய் என்ன சொல்றது என்ட்ரன்ஸ் எழுதி அட்மிஷன்லாம் வாங்கியாச்சு, அப்பா வீட்டுக்குலாம் வந்தாச்சு. தென் ஒன் ஆஃப் மை அனதர் ரிலேட்டிவ் கேம். ஸோ அவர் வந்துட்டு நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம், அதனால என் காலேஜ் சார் என் கம்பெனில ப்ரொமோஷன் கொடுக்கல, நீ போய் திருப்பி வந்துட்டு இப்போ அனிமேஷன் கோர்ஸ் போறேன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் ஈவன் முன்னையாச்சும் வந்து டிப்ளமோ படிக்கிறேன்னு சொன்னா, இது வந்து டிகிரி கூட கிடையாது, இது வந்து சர்டிபிகேட் மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ அகெயின் அவங்க சொன்ன மாதிரி லைக் தே ஆர் லைக் பிரெயின் வாஷிங் சில்ட்ரன்ஸ். எங்க வீட்டுல வந்து எப்படின்னா எங்க அப்பா அம்மா வந்து யாராச்சும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ தென் தே செட் லைக் நோ நோ நோ, நீ வந்து திருப்பி ஏதோ ஒரு காலேஜ் ஆனா இன்ஜினியரிங் போய் படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனா என்ன, போன வாட்டி எனக்கு சுத்தமா என்னன்னு தெரியாம நான் சூஸ் பண்ணேன். இந்த வாட்டி ஐ நோ லைக் ஐ லைக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் திங்ஸ் அண்ட் அனிமேஷன் அண்ட் திங்ஸ். ஸோ ஐ பார்த்ததுல ஓகே ஐடி இஸ் சம்வேர் லைக் க்ளோசர் டு வாட் ஐ வாண்ட் டு டூன்றது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தென் ஐ ஜாயின் தட் காலேஜ். பட் இங்க என்ன எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா ஃப்ரீடம். ஸோ சென்னை there are like so my parents are like okay, சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, பட் they let me to do what I want ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சென்னை காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல அந்த காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நடக்கிறப்போ நடுவில் எனக்கு அந்த சம்மர் ஹாலிடேஸ் 2 months இருந்துச்சு. ஐ வெண்ட் அண்ட் லேர்ன்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஹார்ட்வேர் அண்ட் ஆல் த திங்ஸ். அது எதுக்கு படிச்சேன்னா எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு, நான் போய் படிச்சேன், அவ்வளவுதான். லைக் ஈவன் இஃப் somebody ask me like why I am reading this and that, that's what I say. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நான் கத்துக்கணும்னு தோணுது, லைக் ஐ கோ அண்ட் லேர்ன் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த வரைக்கும் லைக் ஐ கேன் அசம்பிள் கம்ப்யூட்டர் ஆன் மை ஓன், ஐ கேன் ரிப்பேர் மை கம்ப்யூட்டர்ஸ் ஆன் மை ஓன். லைக் ஐ ஹவ் பில்ட் 3 computers லைக் டில் நவ். நான் காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் நான் பில்ட் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நானே கடையில போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து பில்ட் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ again இப்போ வந்து அது தேவையா, கடையில போயிட்டு காசு கொடுத்தா கொடுக்க போறாங்கன்னா, பட் the joy of building something, right, the joy of learning somethingன்றது தான் நான் அங்க வந்து கத்துக்கிட்டது. ஸோ நான் சென்னை போனப்ப என்னன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் படிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் லைக் என்ஜாயிங் லேர்னிங். ஸோ அது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, நான் படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், லைக் பீப்புள் ஃபோர்ஸ் மீ டு லேர்ன். இங்க உட்காந்து படிக்கணும், ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹாஸ்டல்ல இருந்தா போய் உட்காந்தா நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சு எதுக்கு படிக்கணும்னு தெரியாம ஆனா புக் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஐ டிடன்ட் லைக் ஸ்டார்ட் லைக் என்ஜாய் லேர்னிங் வச்சுக்கோங்களேன். எப்போ அந்த நிமிஷம் ஒரு படிக்கிறது வந்துட்டு சந்தோஷமா படிக்க முடியும்ன்ற அந்த ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ வெண்ட் அஹெட் அண்ட் லைக் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எவ்ரிதிங். ஸோ அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வந்துட்டு ஒரு டோஷிபா லேப்டாப் என் மாமா கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து சிப்னு ஒரு மேகசின் இருக்கும், லைக் ஐ டோன்ட் நோ லைக் நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்களான்னு கூட. அந்த மேகசின் கூட என்னன்னா சிடிஸ் கொடுப்பாங்க. they give like Linux, Ubuntu, distros-லாம் இப்பெல்லாம் இருக்க மாதிரி பட்டன் டவுன்லோட் பண்ணலாம், இப்போ OS தான் டவுன்லோட் பண்ண முடியாது. அப்போ ஆக்சுவலா Ubuntu-ல நீங்க வந்துட்டு அவங்க சைட்ல போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபின்லாண்ட்ல இருந்து உங்களுக்கு கொரியர்ல வரும். they actually send you like Ubuntu CDs in like, so அது பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கும். like for the joy of like doing all those things, நீங்க லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கத்துக்கிட்டேன். அடிக்கடி கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடும் ஏதாச்சும் பண்ணி. so you started like reinstalling things and so on. Then I learned what is computer network, எப்படி ஒர்க் ஆகுது, what is terminal, Ubuntu, like software and all the things வச்சுக்கோங்க. So again, as I was telling, the traditional system of education, right, காலேஜ் போய் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. கம்ப்யூட்டர் அதுலதான் நல்ல மார்க் வாங்கிடுவேன், ஆனா காலேஜ்ல வந்து 3 பேப்பர் மேக்ஸ் இருக்கு. ஸோ அகைன் சேம் இன்டெகிரல் டிஃபரன்ஸ். நான் எப்படின்னா காலேஜ்ல போய் எக்ஸாம் எழுத தெரிஞ்சதான் எழுதுவேன், நான் வந்து ஃபில் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் அதர் ப்ராப்ளம் ஐ ஹேட் வித் அகைன் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நீங்க எவ்வளவு பேப்பர் எழுதிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் போடுவாங்க. என்னோட கையெழுத்து வேற குட்டி குட்டியா இருக்கும். ஸோ ஈவன் தோ ஐ ரைட் இன்டர்நெட். ஸோ இன்னொன்று வந்துட்டு அப்போ ஆக்சுவலா எனக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி அதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே ஆர்வத்தோட இந்த எத்திக்கல் ஹேக்கிங் அந்த கோர்ஸ்லாம் அப்போ இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இயர்லயோ ஏதோ
சைபர் கிரிப்டோகிராஃபி பேப்பர் இருந்துச்சு. நான் ரொம்ப ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து சம் போடுறதுக்கு பதில் செகண்ட் சாப்டர்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டேன். நோட்டு தூக்கி வெளில போ அப்படின்னாங்க. அன்னைக்கு வெளில போனதான் கிரிப்டோகிராஃபி முடிஞ்சிச்சு. ஸோ பட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எனக்கு இருந்த ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் மேம் வந்து ஷீஸ் லைக் வெரி குட். எப்படின்னா நான் லேப்ல 2 ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா ப்ரோக்ராம் பண்ண விடுவாங்க. பிகாஸ் லைக் ஷீ knows like I enjoy doing things. So ஆனா எனக்கு செகண்ட் இயர்ல வந்து ஜாவா அவங்கலாம் லைக் ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னா எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமிங் அகெயின் இட் சம்வேர் ஐ was not able to like actually கோட்னு வச்சுக்கோங்களேன். பட் in the meantime as ma'am was saying like நெட்வொர்க்கிங் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ தோ காலேஜில் இதெல்லாம் நடந்தாலும் நான் சென்னையில் இருந்தனால ஐ ஹேட் தட் ஃப்ரீடம். ஸோ ஐ ஃபவுண்ட் லைக் ஒன் திங் கால்ட் சென்னை ட்ரெக்கிங் கிளப்னு சென்னையில் ஒன்று இருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. ஸோ தே ஆக்சுவலி ஆர்கனைஸ் ட்ரெக்ஸ் பைக் ரைட்ஸ் அது மாதிரி. அப்போ என்கிட்ட ஒரு வீட்டில் அடம் பிடிச்சி ஒரு ஹோண்டா ட்விஸ்டர் 100cc பைக் வச்சிருந்தேன். ஸோ ஐ ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் சைன்ட் அப் ஃபார் அ பைக் ரைட். அவர் வந்துட்டு பார்த்துட்டு நாங்க எல்லாரும் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கோம், இவன் மட்டும் சம்பந்தமே இல்லாம ட்விஸ்டர்ல இருந்தேன். ஸோ ஹி கால்ட் மீ. நேரில் வான அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்புக்கு கூட்டு போறேன்னா இல்லையான்னு சொல்றேன்னு சொன்னாரு. ஸோ வென் தேர் ஐ ஸ்போக் வித் ஹிம், ஹி லைக் மீ. தென் இட்ஸ் லைக் ஓகே வி வில் டேக் யூ அலாங் வித் ஹிம் சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் மீட்டிங் பீப்புள் ஹூ ஆர் லைக் ஒர்க்கிங் வித் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் திங். ஸோ என்னோட நெட்வொர்க் அண்ட் த வே ஆஃப் திங்கிங் வாட் தே ஆர் டூயிங் இது எல்லாமே மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ட் தென் அகைன் சென்னையில் வந்து அப்போ ஃபில்டர் காஃபி மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ ஐ டோ நாட் வாண்ட் டு நேம் த கம்பெனிஸ் அண்ட் திங்ஸ். இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொன்னா யூ சே லைக் ஃபியூ நேம்ஸ் ரைட். ஆல் தோஸ் பீப்புள் வேர் தேர் லைக் பெசன்ட் நகர்ல எவ்ரி சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் லைக் வை ஐம் சேயிங் ஆல் திஸ் இஸ் லைக் நோபடி டோல்ட் மீ தட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த தேடுறீங்கல்ல. when you start searching things right, so that's where like you find all these things. Now ipo like I run like a few communities here in Coimbatore, like Google developer groups, like design community, product community. நான் கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு வாட்டியும் புதுசா யாராச்சும் வரும்போது அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் ஹேப்பனிங் பிளேஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. மேபி லைக் people who are like actively doing these things right, I know ஒரு எவ்ரி சாட்டர்டே ஒரு 3 ஈவெண்ட் இல்ல 4 ஈவெண்ட் கோயம்புத்தூர்ல நடக்குது. பட் நிறைய பேர் அதை போய் தேடி கூட நம்ம பார்க்க மாட்டோம். வந்து சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல எதுவே மாட்டேங்க. இன்னொன்னு என்னன்னா புதுசா வேற ஊர்ல இருந்து இங்க வராங்கல்ல, லைக் மேபி ஃபார் அ ஜாப் ஆர் லைக் ஃப்ரம் வேற கண்ட்ரிக்கு போயிட்டு வந்து கோயம்புத்தூர்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ஒன்று புதுசா ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் இஸ் சம்திங் எவ்ரிபடி டஸ் இட். பட் யாருமே வந்து முன்னாடி என்ன இருக்குன்றத போய் தேடவே மாட்டாங்க. ஸோ ஒன் திங், நான் வந்து கோயம்புத்தூர்காரனே கிடையாது. ஸோ நான் சென்னையில தான் படித்தேன். ஐ கேம் டு கோயம்புத்தூர் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஜாப். அதுவும் நான் எப்படி கோயம்புத்தூர் என்ன எப்படி வெல்கம் பண்ணுச்சுன்னா, நான் காந்திபுரம் வந்துட்டேன். காந்திபுரம்ல இருந்து என்னோட ஆஃபீஸ் வந்துட்டு தடகாம் ரோட்ல பால் கம்பெனி ஸ்டாப்பிங் அது ஒன்று இருக்குல்ல, அந்த ஜங்ஷன்ல வந்துட்டு நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸை வந்து நடு ரோட்ல நிறுத்தி இறங்கி கண்டக்டர் வந்து தம்பி இப்படியே நடந்து போனேன்னா அங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சென்னையில இருந்து வந்தேன். சென்னையில டிக்கெட் வாங்க கூட கண்டக்டர் பக்கத்துல வர மாட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து இறங்கி ஓ இவ்வளவு நல்ல ஊரா இருக்கு வந்து இறங்கிலாம் வழி சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் லைக் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் மீ கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் ஐ கேம் ஹியர். நான் முன்னாடி வந்து இப்போ சென்னையில இருந்தப்போ கம்யூனிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அகைன் அப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே கோயம்புத்தூர்ல வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு. ஸோ வேறன் லைக் திஸ் ஆர் லைக் ஃபேஸ்புக் டைம்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு தட்ஸ் ஹவ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ நோ ஹியர் ஐ நோ த்ரூ தட் கம்யூனிட்டி. அவங்க வந்து எவ்ரி செகண்ட் Thursday ஆர் சம்திங் தே மீட் இன் லைக் ஆர்எஸ்புரம் ஏதாவது ஹோட்டல்ல வந்துட்டு தே கோ அண்ட் மீட். ஸோ அப்படிதான் நான் போய் மீட் பண்ணேன். நான் இப்போ நிறைய பேர்த்து கூட ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாருமே வந்துட்டு எனக்கு அப்படிதான் தெரியும். லைக் 10 years back when I came to Coimbatore, I know through those meetups and people I met in Nachkonga. So again, like why I'm telling all this is, even though இந்த மேப் நமக்கு கிட்ட கொடுக்குறாங்க, இந்த மேப் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் சரி, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு முடிய போறது கிடையாதுல்ல. நீங்க ஒரு வேலைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போனதோட இந்த ஸ்டோரி முடிய போறது கிடையாது. யுவர் லைஃப் ஆக்சுவலி ஆஃப்டர் தட் கோஸ் அலாங். அப்ப யாருக்கிட்டையுமே மேப் கிடையாது. உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் சரி, ஃபேமிலியா இருக்கட்டும் சரி, ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் சரி, லைக் நோபடி நோஸ் லைக் வாட் இஸ் கோயிங் டு கம் தேர். என்ன ஆகுதுன்னா நம்மள அன்பிரிப்பேர்டா முன்னாடி இருந்து இப்படி கைப்பிடிச்சே கூட்டிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல விட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஸோ unless and until you have your own internal compass, right? நம்ம எக்ஸ்பெடிஷன் போகும்போது அதுதானே. நம்ம டூர் போகும்போது காலையில 6 மணிக்கு இங்க இருக்கும், 6:10 இங்க இருக்கும், 6:15 டீ குடிக்கிறோன்ற அளவு லைக் there is a plan. But when you travel on your own to a place you do not know, அங்க என்ன இருக்குன்னு கூட தெரியாது, ஜாலியா கிளம்புனேன் அப்படியே போனேன் அப்படின்ற இடத்துல, so you have to know, right? உங்களுக்கு பசிக்கும் போது எப்படி நிறுத்தணும், டயர்டானா எப்படி நான் கண்டுபிடிக்கணும், எப்படி போய் ஒருத்தங்க கிட்ட வழி கேட்கறது, இல்ல கூகுள் மேப்ஸ்ல போய் வழி தேடுறதா. So there are like so many things like that, right?
அது வந்து unless and until we learn that on our own, if our life it would be very hard. ஸோ இன்னொரு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மேபி லைக் ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங், எவ்வளோ பேர் இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈவன் திங்கிங் டு ஒர்க் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் திங்ஸ்? ஓகே, ஈவன் லைக் அதர் பீப்புள், ஈவன் டாக்டர்ஸ், லாயர்ஸ், நம்ம சொல்ற பெரிய பெரிய ப்ரொஃபஷன் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்டர்ப்ட் வித் ஏஐ, ரைட்? கரெக்டா? நான் பயப்படுறதுக்காக சொல்ல, பட் அதுதான் நிஜம். ஆனா என்னன்னா, லைக் இதுல யார் யாரெல்லாம் சர்வைவ் ஆவாங்க, லைக் யார் யாரெல்லாம் ப்ரிவைல் ஆவாங்கன்னா, when you have your own unique strength, that is very very important. ஸோ நான் சொன்னல, நான் காலேஜ் படித்தேன் லைக் அண்ட் திங்ஸ், அண்ட் தென் ஐ வாஸ் லைக் லேர்னிங் ஆன் மை ஓன் அண்ட் திங்ஸ். என்னோட ரிலேட்டிவ்ல எங்கள் அம்மா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இவன் வந்து சம்மந்தமே இல்லாம என்னென்னமோ படிச்சுட்டு இருக்கான், உங்க பையனை பார்த்துக்கோங்க என்ன ஆவான்னு தெரியாது. தட்ஸ் தி எக்ஸாக்ட் மெசேஜ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். லைக் பீப்புள் யூஸ் டு டெல் மை பேரண்ட்ஸ். ஸோ அகைன் அவங்க சொன்ன மாதிரியே நான் காலேஜில் அரியர் இதெல்லாம் இருந்தனால கேம்பஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூருக்கே வந்தேன், இல்லைன்னா நான் சென்னையிலேயே ஒரு கம்பெனிக்கு போயிருப்பேன். ஸோ என்னாச்சுன்னா, என் கூட என் கிளாஸ்ல படிச்சு கோல்டு மெடல் வாங்கி இருந்தவங்கலாம் கூட அப்போ வந்து கேம்பஸ் போனாங்க. எகைன் அந்த மேப் இருக்குல்ல, அந்த மேப்ல போயிட்டு டிசிஎஸ்ஓ, சிடிஎஸ்ஓ, அது மாதிரி என்ன கம்பெனி வருதோ அங்கே போய் பேசுறாங்க. பட் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஐடியாவும் இல்லை, அவங்க கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை. ஸோ எவ்ரிபடி செட்டில் தேர். ஆனா எனக்கு வேற வழியே இல்லை, நான் போய் என்னோட வேலையை கண்டுபிடிக்கணும், நான் தான் என்னோட ரோலை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஜாயின் அஸ் அ வெப் டெவலப்பரா ஜாயின் பண்ணேன். ஆனா எனக்கு டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதே கம்பெனில நான் எல்லாம் நல்லா பண்ணனால உனக்கு என்ன பேர் வேணுமோ கூப்பிட்டுக்குப்பா தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ பிகம் வெப் டிசைனர். அதுக்கப்புறம் யூஐ டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கேன், யூஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கேன், அப்புறம் ப்ராடக்ட் டிசைனர், கன்சல்டன்ட், லைக் ஐ பிளேட் லைக் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்னு வச்சுக்கோங்க. டில் நவ் லைக் ஈவன் ஐ டு நாட் லைக் டு கால் வித் எனி ஆஃப் திஸ் ரோல்ஸ் பிகாஸ் லைக் வேர்ல்ட் இஸ் லைக் வெரி பிக், ரைட்? லைக் நம்ம ஒரு ரோல்குள்ள போட்டு நம்ம இது பண்ணிக்கும் போது நம்மளே வந்துட்டு நம்மள லிமிட் பண்ணிக்கிறோம். ஈவன் when people now say, right, இப்போ ஏஐ வந்துச்சு எல்லாம் மாற போகுது, ஓகே ஏஐ கத்துக்கலாம், என்ன இருக்கு? இட்ஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நியூ, ரைட்? இட்ஸ் ஆல்வேஸ் அ பில்டிங் பிளாக் மேல தான் வச்சிருக்காங்க. இப்போ ஏஐக்கு ப்ராம்ப்ட் பண்ணாம ஏஐ வேலை செய்யும். ப்ராம்ப்ட் பண்றதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு டொமைன் தெரிஞ்சிருக்கணும், என்ன வேணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ தட் இஸ் த திங். லைக் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஐ டிட் லைக் சைக்காலஜி. நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டிசைன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் டெக்னாலஜி தெரியும், ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறான், மனுஷன் ஏன் இப்படி பண்றான், மனுஷன் ஏன் இப்படி கிறுக்கு பையனா இருக்கான்றது தெரியணும்ல. ஸோ தட்ஸ் வை லைக் ஐ ஸ்டார்டட் லைக் லைக்கிங் சைக்காலஜி. ஸோ அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சேன், எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சேன் அண்ட் திங்ஸ். அண்ட் தென் எனக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப படிக்கணும்னு ஆசை. ப்ரொஃபஷனல் ஒரு காலேஜுக்கு போய் லெக்சர் கிட்ட உட்காந்து அப்படி டிசைன் படிக்கணும்னு ஆசை. ஐ ஈவன் லைக் அப்ளைட் ரீசென்ட்லி டு அ காலேஜ். எனக்கு வந்து யூஎஸ்ல சீட்டு எல்லாமே கிடைச்சிச்சு. எனக்கு வந்து யார் வந்துட்டு நான் படிக்க மாட்டேன், இவன் எப்படியாச்சும் இந்த வாட்டி தேர்த்தி விட்டுருங்க 12th, எப்படியாச்சும் இந்த வாட்டி வந்துட்டு இன்ஜினியரிங் மட்டும் முடிக்க வச்சிருங்க வேலை கிடைக்கும்னு சொன்னதெல்லாம் போக நவ் எனக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, ஓகே படிக்கணும்னா சீரியஸா அந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு கூட தெரியாது. ஐ ஜஸ்ட் அப்ளைட். வென் அந்த இன்டர்வியூ நடக்கும்போது ஐ டோல் தெம் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன்னா, இது மாதிரி எங்களுக்கு டைவர்ஸான ப்ரொஃபைல் தான் வேணும், இது மாதிரி ஆள் தான் தேடிட்டு இருந்தோம். ஸோ ஐ காட் லைக் ஸ்காலர்ஷிப் அண்ட் எவ்ரி திங் ஆல்சோ. பட் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் விசா கிடைக்கல, அது வேற விஷயம். பட் தி திங் இஸ் லைக் அகைன் தட், ரைட்? லைக் ஈவன் நவ் இப்போ அது இல்லைனாலும் ஓகே நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் காலேஜ்ல ஜாயின் பண்ணனால அவங்க எனக்கு அகாடமிக்ல இருந்து கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதை பார்த்து சரி இங்கிருந்து அங்க போய் படிக்கிறது, இதெல்லாம் நம்மளே இங்க ஊர்ல புக் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் த திங், ரைட்? Like most of the time things don't happen the way we think, right? Like as everybody was telling again and again, but like do you have that courage and then like your own inner compass, right? Like நம்ம அடுத்தது போகலாம்னு சொல்லிட்டு. So that is what I think it is very 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 important for like any person like who is studying, right? So எதுவுமே வந்துட்டு தேவையா தேவையில்லையா அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, like again I'm saying all the good things, okay? ஒரு விஷயத்த படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா லைக் அது வந்து நமக்கு வேலை வாங்கி கொடுக்குமா, இதை படிச்சா நாளைக்கு வந்துட்டு கம்பெனில ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா, இந்த சர்டிபிகேட் முடிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா, அப்படி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பட் when you start like liking things, okay நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், every doors will open. So that is something I wanted to like put in short. Keep your quest on, like the world is a bigger map and a journey. அந்த செட்டில்ன்ற வார்த்தை சொல்லிட்டே இருக்காங்களா, அப்படிலாம் செட்டில்னா ஒண்ணுமே கிடையவே கிடையாது. என்கிட்டயும் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு என்ன சொல்றது
ஒரு 35 வருஷமா கிட்ட இருக்கேன் இந்த உலகத்துல. அந்த செட்டில்ன்ற வார்த்தைக்கு எனக்கு மீனிங், ஏன்னா நான் ஒரு ஊர்ல கூட இருந்ததுல, ஒரு ஸ்கூல்ல கூட செட்டில்டா இருந்ததுல, ஒரு கம்பெனில கூட செட்டில்டா இருந்தது கிடையாது. பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ திங்ஸ் மூவ் ஆன், ரைட்? ஸோ நான் கடைசியா அவங்க சொன்ன மாதிரி தான், நான் கடைசியா ஒர்க் பண்ற இந்த கம்பெனி குர்கான்ல இருந்துச்சு. அவங்க லிங்க்டின்ல என்ன ஏதோ நான் போட்டுறத பார்த்து எனக்கு கூப்பிட்டாங்க, நான் வேலைக்கு போனேன். ஐ டு நாட் நோ லைக் ஹிந்தி அண்ட் திங்ஸ் அகைன், பட் பீப்புள் தேர் லைக் ஆக்சுவலி நீடட் மீ, பிகாஸ் நான் அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு அங்க இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா தெரியல. கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னா வந்து நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு. So again there are things, right? Like everybody have their own advantages and have their own disadvantages. Like play with your strength. இது வந்து என்னோட மென்டார் எனக்கு கிட்ட சொன்னது. அது வரைக்கும் நம்ம நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம மார்க் கம்மியா எடுத்தோம்னா whenever we get like low marks, right, they tell like focus on that. நம்ம இன்னொரு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நல்லாவே படிச்சிருப்போம், but nobody focuses on that. Even people don't appreciate us for that, right? So அப்ப அவர் என்கிட்ட சொன்னது இதுதான், நீ வந்து எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை போய் கத்துக்கணும்னு பாக்குற, ஆனா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதை நீ பண்ண ஆரம்பிச்சு அதை ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணா யூ க்ரோ லைக் மோர் டைம் ஃபாஸ்டர் தென் லைக் அதர் பீப்புள்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஒன்லி ஐ ஸ்டார்டட் லைக் ஃபோக்கஸிங் ஆன் முன்னாடியே தெரிஞ்ச விஷயத்துல எப்படி டெப்தா இன்னும் கொஞ்சம் போக 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 எப்படி கத்துக்கிறதுன்றதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ when I started doing that, like even now I actually quit my job and then I'm sort of like running this product guy on my own. The thing is like I know like I can do it under mada, like yeah. So Pradeep on our homework கொடுக்க சொன்னா, but it's not a homework, I would say it is more a guide or a compass that you can use to calibrate your journey னு வெச்சுக்கோங்க. So there are like 3 questions here. What was I curious about, what is the new experience did I have, and what did I learn myself னு சொல்லிட்டு every Sunday like spend 15 minutes, just note it down. ஓகே, அது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பண்ணது கிடையாது. ஸோ அகைன் வித் அவர் நியூ ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்துட்டு கூகுள் ஜெமினை ப்ரோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ அது. ஜஸ்ட் கோ அண்ட் சைன் அப், யூ கேன் யூஸ் ஃபார் 1 year, இட்ஸ் அ ஃப்ரீ அக்கௌண்ட். நீங்க அதில் என்ன பண்ணலாம்னா, தேர் வுட் பி சம்திங் கால் ஜெம்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த ஜெம்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மேனுவல் மாதிரி போட்டிருக்கேன். ஐ ஹவ் கிரியேட்டட் 3 versions. ஒன்று வந்து இங்கிலீஷ் வெர்ஷன், ஒன்று வந்து தமிழ் வெர்ஷன், ஒன்று தங்கிலீஷ் வெர்ஷன். உங்களுக்கு வந்து சொல்லுடா எப்படி இருக்கணும், என்ன பண்ண அப்படின்னு கேட்கணும்னாலும் அது கேட்கும், இல்ல ரொம்ப ப்ரொஃபஷனலா கேட்கணும்னாலும் கேட்கும், இல்ல தூய தமிழ்ல கேட்கணும்னாலும் கேட்கும். ஸோ ஐ கிரியேட்டட் திஸ் ஆல் த 3. ஸோ எவ்ரி சண்டே என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் கோ அண்ட் சே ஹலோ டு இட். இட் வில் ஆஸ்க் யூ த கொஸ்டின்ஸ், இட் வில் ஹெல்ப் யூ டு ரிஃப்ளெக்ட். ஸோ ஒரு மாசம் கழிச்சு அதுக்கிட்டே கேளுங்க. நம்மளா பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், அது எனக்கும் தெரியும். ஸோ அதுக்கிட்டே கேளுங்க, நான் எங்க போறேன், எனக்கு வாழ்க்கையில எங்க போகணும்னு சொல்லிட்டு அதுவே ஒரு டைரக்ஷன் சொல்லும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see like where you are going. ஏன்னா நிறைய வாட்டி வந்து நம்ம அதை பண்ணவே மாட்டேன்றோம், நமக்கே தெரியல. So at least like take help so that it would be like very helpful for you. So yeah, with that, the world will celebrate you for your destinations you reach, but you will not be proud of like where the quest, but you will be proud of when you take your quest on yourself. Okay, that is what the all change is about. ஏன்னா people like appreciate for certain things, people do not appreciate for certain things, but it is very much needed. So yeah, don't follow the map, begin your Tedal now. Thank you. Thank you.